அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். சுட்டுமொழி சுடரே சீரியல் ப்ரமோல பார்த்தீங்கன்னா, நம்ம சுடர் பாப்பாக்கு எப்படியோ டிசி கிடைச்சிருதுங்க. ராதிகா மேடம் ஒரு ஹெல்ப்பால. ஸ்கூல்ல எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல சில கொஸ்டின்ஸ்லாம் வருங்க. நல்ல புக் ரெஃபர் பண்ணுங்க. அடுத்த வாரம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்றாங்க. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா தான் ஸ்கூல்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தையும் நல்லா படிச்சிடுறா. எக்ஸாம் ஹாலுக்கு போறாங்க. போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர பார்த்தா எல்லாமே டஃப்பா இருக்கு. அவ படிச்ச எந்த கொஸ்டினுமே வரல. ரொம்ப ஃபீல் பண்ணி சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கா. கடவுளே எப்படியோ இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா தான் இந்த ஸ்கூல்ல எனக்கு சீட் கிடைக்கும். இங்க படிக்க முடியும்னு சொல்லிட்டு சுடர் பாப்பா ரொம்ப வருத்தத்தோட இருக்கா. அங்க எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம மகேஷும் வந்திருக்கான். மகேஷ்க்கு எல்லாமே தெரியும் போல, நல்லா சூப்பரா எழுதுறான். ஒருவேளை மகேஷ் தான் சுடர் பாப்பாக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நானு. ஏன் இந்த சண்முக சுந்தரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, தினக்கூலி தான். அவர் எதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல குழந்தைங்களை சேர்க்கிறாரு தெரியல. ஏன் எத்தனோ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. ரியா, தருண், சுடர் 3 பேருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாமே. பெரிய ஸ்கூல் பணக்கார படிக்கிற ஸ்கூல்ல தான் தான் குழந்தைங்க படிக்க வைக்கணும்னு ஒன்றும் கிடையாது. கஷ்டப்படுறாருல, சாதாரணமான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்க்கலாம்ல.